பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம தரமான ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஒரு தரமான மெட்டீரியல் நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த தரமான மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே காலையில உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கேன். ஸோ இந்த காணொலி பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால இத மிஸ் பண்ணாம நீங்க வாங்கிக்கங்க. அதே மாரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் அதே மாரி டிஎன் செட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் பேப்பர் 1 மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதே மாரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம குறைவான விலையில குடிக்கணும். ஸோ அதிகமா எல்லாரும் படிக்கணும். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இத படிக்கணும். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இத படிக்காம நம்ம போகக்கூடாது. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காசு உள்ளவங்க நம்ம நெறைய கோச்சிங் சென்டர் பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிப்பாங்க. ஆனா காசு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அது படிக்காமயே பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்வுல பார்த்தீங்கன்னா, தேர்வே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல படிக்கலன்னு சொல்லி தேர்வுக்கு போமாட்டாங்க. ஸோ அந்த மாரி நம்ம யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ கண்டிப்பா நீங்க இத மிஸ் பண்ணிறக்கூடாது. அதே மாரி முதன்மை பட்ட ஆசிரியருக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான கல்வி உளவியல் பார்த்தீங்கன்னா, மாதிரி வினாவா இருக்கட்டும். ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதிரி வினா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் சிலபஸ் 10 யூனிட் கவர் உள்ள ஒரு ஃபுல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எடுத்து உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ அத நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் பார்த்துருவோம். ஸோ அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காணொளிக்கு போறோம். ஸோ அதனால நீங்க காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கு? அதோட தரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ட் 2 நம்ம பார்ப்போம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்ட் 2 இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் பார்ட்டா பிரிச்சுப்போம். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்ட் 2 இது எப்படி இருக்கு? இதோடைய இந்த மெட்டீரியலுடைய தரம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இதோடைய தரம் எப்படி இருக்கு? இது எப்படி நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா, இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ். ஸோ இத நீங்க படிச்சீங்கன்னா டிஎன் செட் பாஸ் பண்ணலாம். பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஏற்கனவே நெறைய பேர் வாங்கி இத படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. பிஜி டிஆர்பி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 பேர் நம்ம இந்த வாட்டி பாஸ் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 500 பேர் வாங்குனாங்க. ஆனா 22 பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாரி டிஎன் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வாங்குனாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் 20, 25 பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் இப்போ நடந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, தரமா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுதோ, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ இம்மீடியட்டா வாங்கிக்கலாம். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் கேட்குறீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம தமிழ் மீடியம் மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. அத லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கறனால, ஸோ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நம்மளுடைய தரத்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளேல காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாரி இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே மாரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் 10 யூனிட் உண்டான டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால ஒரு தரமான நோட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கால் பண்ணி இம்மீடியட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதே மாரி எஜுகேஷன் சைக்காலஜி பாருங்க. எஜுகேஷன் சைக்காலஜியும் அதே மாரி நம்ம 10 யூனிட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 10 யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜியா இருக்கட்டும், ஜிகேயா இருக்கட்டும், 10 யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி, அதுக்குண்டான எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்குண்டான எம்சிக்யூஸ் 300 எம்சிக்யூஸ் கொஸ்டினும் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் பாருங்க. எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸா தரமான மெட்டீரியல் நம்ம என்ன படிக்கணும், எக்ஸாமுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, 10 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 யூனிட் கிளியரா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். 10 யூனிட்டும் நமக்கு இந்த மாரி கிளியரா உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி தரமான மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த தரமான மெட்டீரியல நீங்க மிஸ் பண்ணாம நீங்க உடனடியா பார்த்தீங்கன்னா, இந்த தரமான மெட்டீரியல் வாங்கிக்கங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப குறைவா வச்சிருக்கோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 199 தான் குடுக்குறோம். ஸோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பார்த்தீங்கன்னா, 300 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, 10 யூனிட் நோட்ஸ் பிளஸ் 300 கொஸ்டின்ஸ். அதே மாரி ஜிகே பார்த்தீங்கன்னா, 10 யூனிட் நோட்ஸ் அதுக்கப்புறம் 300 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 199 குடுக்குறோம். ஸோ இந்த மாரி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா, இந்த விலைக்கு நம்ம யாருமே இங்க குடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ டிஎன் செட்டுக்கு உண்டான பேப்பர் 1 நோட்ஸ். ஸோ டிஎன் செட்டுக்கு உண்டான பேப்பர் 1 நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரமான நோட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துங்க. ஸோ பார்த்துட்டு அத முடியும். ஏன்னா, இப்போ நம்மளுடைய காணொலி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் எழுத போற கேண்டிடேட்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச். ஸோ ரிசர்ச் உடைய டாபிக்ஸ்க்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இப்போ நீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க சாம்பிள் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா, அட்மின் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க குடுப்பாங்க. ஸோ அத வச்சு நீங்க பயன்படுத்துங்க. அதே மாரி நம்ம கிளாஸஸ் நடத்திருக்கோம். தரமான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் நம்ம கிட்ட கிளாஸஸ் சேர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு காலைல கூட கிளாஸ் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு காலைல நடந்த கிளாஸோட எம்சிக்யூஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அதுக்குண்டான ரெக்கார்டட் வீடியோ இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இத மிஸ் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய எம்எஸ் அகாடமி சார்பா நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது ஜாயின் பண்றதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது ஜாயின் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க கீழ கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். 944
944-380-1351. ஸோ இங்கே எங்கள் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 944-380-1351. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ அந்த மெட்டீரியல் உண்டான சாம்பிள் யூனிட் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அந்த சாம்பிள் யூனிட்டை வச்சு நீங்கள் அந்த தரத்தை எப்படி மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு தரத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய இதுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அமைச்சர் சொன்னதை கூட இப்போ நம்ம கேட்போம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டு நம்ம இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு கூட நீங்கள் அமைச்சர் சொன்னது நீங்கள் கேளுங்க. அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு பள்ளியோடைய சேர்க்கை அதிகமாக இருக்கு. அப்போ அரசு பள்ளியோடைய சேர்க்கை அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் தேதி வர பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய டேட்ஸ் நமக்கு அறிவிக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி எப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அமைச்சர் என்ன சொல்றாரு நீங்க கேட்டுட்டு நீங்க போங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செய்தி உங்களை பார்க்க வருகிற இந்த நேரத்தில் தான் அந்த நல்ல செய்தி வந்தது. எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது தொடக்க கல்வி. அந்த தொடக்க கல்வியில தங்களுடைய குழந்தைகளை வாஞ்சையோடு கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கணினி பயிற்றுனர்களுக்காக பல்வேறு விஷயங்கள் இதற்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க தொடராம விட்டுட்டாங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்கிற பொழுது நம்ம கல்வியில் முன்னோக்கி இருந்தாலும் வெறும் பாட புத்தகம் மட்டும் கிடையாது, அந்த அப்ரோச்சே மாறுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. ஏற்கனவே குறிப்பிட்டத மாதிரி அவர்கள் அந்த ஏஐ எப்படி பயன்படுத்துறது ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியங்க. அதை கரிக்குலம் கமிட்டியில நான் வலியுறுத்தி இருக்கிறேன். கரிக்குலம் கமிட்டி வேகமாக வேலை செய்யறாங்க. அடுத்தடுத்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி டெக்ஸ்ட் புக்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனி புக்கை எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கொண்டு வரலாங்கிறத நாங்க பரிசீலித்து சீக்கிரம் முடிவு சொல்லுவோம். அதை நாங்க இப்போ அமைச்சர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அமைச்சர் தெளிவா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாணவர்களுடைய சேர்க்கை, அரசு பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. ஸோ இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு. ஸோ அதனால நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ நமக்கு அறிவிப்பு வரதான் போகுது. ஸோ அறிவிப்பு வரதான் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 70 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1000+ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நோட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடுத்த வாட்டியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி சிவிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருது, மார்க் கம்மியா வாங்கி ரிட்டர்ன் வருது. ஸோ அதே நிலைமை நமக்கு வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஸோ நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பான ஒரு லோவஸ்டான ஒரு காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், காமர்ஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், டிஎன் செட் பேப்பர் 1 மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன டீடைல் தேவையோ அந்த டீடைல் உண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.